அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த அரசாங்கத்திற்கு அரச மதம் என்றொன்று இருக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை. உள்ளபடியே இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது. இங்கே அப்படி ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு மதமாக இந்து மதம் இல்லை. இஸ்லாம் என்பதற்கு ஒரு நிறுவனர் இருக்கிறார், அதற்கு ஒரு வேத நூல் இருக்கிறது, அதற்கு ஒரு ஒற்றை வடிவ தன்மை இருக்கு. கிறிஸ்தவத்திற்கு அப்படி இருக்கிறது. யார் அது ஃபவுண்டர் சொல்ல முடியும்? அதற்கு என்ன வேத நூல் சொல்ல முடியும்? ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் இங்கே ஒரு ஃபவுண்டர், ஒரு உருவாக்கியவர், அதை நிறுவியவர் என்று யார்? மனு தர்மத்திற்கு நேர் எதிரான ஒரு சட்டத்தை எழுதக்கூடிய வல்லமை அந்த மனு சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவில் இருந்து உருவான ஒரு தலைவனால் தான் முடியும் என்பதை காலம் தீர்மானித்திருக்கிறது. மனு சட்டத்தை வேறு எவரும் இந்த கோணத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலே அணுக முடியாது. அது பற்றிய அறிவு ஞானம் பலருக்கும் இருக்கலாம். மனு சட்டத்தின் நன்மை தீமைகளை பலரும் அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் முற்றிலும் துடைத்தெறியப்பட வேண்டும், அதற்கு மாற்றான ஒரு சட்டம் படைக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை புரட்சியாளர் அம்பேத்கருக்குத்தான் இயல்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரின் கைகளில் இது வந்திருக்கிறது. அவர் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் ஷெட்யூல் வகுப்பாரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு தான் இந்த நிர்ணய சபையில் உறுப்பினராக விரும்பினேன். கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் மெம்பர் ஆகுவதற்கு நான் விரும்பியதற்கு காரணம், அங்கே போனால் உள்ளே வந்தால் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் சற்றும் எதிர்பாராமல் என்னை வரைவு குழு உறுப்பினராக்கினீர்கள். நான் ஆச்சரியம் அடைந்தேன். டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர். அந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில ஏராளமான உறுப்பினர்கள், அதுல டிராஃப்டிங் கமிட்டியை போடுறாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில பல உறுப்பினர்கள். அதிலே ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கரை தேர்வு செய்ததை குறிப்பிடுகிறார். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னை டிராஃப்டிங் கமிட்டியிலே இந்த வரைவு குழுவிலே ஒரு உறுப்பினராக தேர்வு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஆச்சரியம். அதைவிட ஆச்சரியம், அந்த வரைவு குழுவின் தலைவராக என்னை நீங்கள் தேர்வு செய்தது. இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தோளில் சுமத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நன்றி பெருக்கோடு அந்த அரசியல் நிர்ணய சபையிலே இதை குறிப்பிடுகிறார். ஆக அவர் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நான் சொன்னேன், காலம் தந்த ஒரு வாய்ப்பு என்று சொன்னேன். எல்லாவற்றையும் காலம் நேர் செய்துவிடும். பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆளுகை செய்யப்படுகிற, ஆளுமை செய்யப்படுகிற அல்லது ஆளப்படுகிற மக்கள் எப்போதும் ஆளப்படுகிறவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக வருவார்கள். காலம் அதை நேர் செய்யும். எப்போதும் ஆளப்படுபவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக மாறுவார்கள். காலம் அதை நேர் செய்யும். மனுவால் எழுதப்பட்ட சட்டமே தொடர்ந்து இந்த மண்ணில் நீடிக்கும் என்று இருக்காது. அந்த சட்டம் ஒரு நாள் தூக்கி எறியப்படும். அதை காலம் நேர் செய்யும். புரட்சியாளர் அம்பேத்கரின் மூலம் அதை நேர் செய்கிறது, நேர் செய்திருக்கிறது. நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது ஒரு பட்டிமன்றத்தை மதுரை காந்தி மண்டபத்தில்
இந்த காந்தி மியூசியம் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்து பக்கத்திலே இருக்குது. ஃபோரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற காந்தி மியூசியம். அப்போதெல்லாம் நாம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடம் கொடுப்பதே பெரிய போராட்டம், தரமாட்டார்கள். காந்தி மியூசியத்தில் ஒரு நல்லவர் இருந்தார், இங்க நடத்துங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். அப்போ நான் அந்த பட்டிமன்றத்துக்கு வைத்த தலைப்பு நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா என்ற தலைப்பு. நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா? சாதியம் என்றால் மனு தர்மமா, சட்டமா என்றால் அரசமைப்பு சட்டமா? இது 1990 காந்தி மியூசியத்தில் சிறுத்தைகளின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வின் தலைப்பு இது. அப்போது நான் உரையாற்றுகிற போது அரசமைப்பு சட்டம் தேர்தல் களத்தில் மட்டும்தான் பயன்படுகிறது, சமூகம் கலாச்சாரம் போன்றவற்றில் இன்னும் சனாதனமே கோலோச்சி கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நாட்டை 2 சட்டங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று மனு சட்டம், இன்னும் சாதியும் வர்ணமும் இங்கே நீடிக்கிறது. கலாச்சார தலங்களில் இன்னும் மனு தர்மமே கோலோச்சி கொண்டிருக்கிறது. பாலின சமத்துவம் இல்லை, சாதி வெறியாட்டம் தலைவெறித்தாடுகிறது. அகமண முறை என்பது இங்கே இன்னும் இறுக்கமாக இருக்கிறது. அதனால் ஆணவ கொலைகள் இன்னும் இங்கே தொடர்கிறது. ஆகவே இங்கு மனு தர்மமே இன்னும் கோலோச்சுகிறது. எங்கெங்க? சமூக தளத்தில், கலாச்சார தளத்தில், பொருளாதார தளத்திலும் கூட. தொழில் எல்லோராலும் தொடங்க முடியாது. ஒரு கடைத்தெருவிலே 200 கடைகள் இருக்கின்றன என்றால் அந்த 200 கடைகளில் ஒரு கடை கூட தலித்துக்கு சொந்தமானதாக இருக்காது. தலித் அல்லாதவர்களின் கடையாகத்தான் இருக்கும். ஒரு நகரத்தில் இருக்கிற அவ்வளவு கடைகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், புள்ளி விவரம் எடுத்து பார்த்தால், அதில் ஒரே ஒரு கடை கூட, ஒரு பெட்டி கடையோ ஒரு தேநீர் கடையோ அந்த பொது வெளியில், பொது இடத்தில் ஒரு தலித் உரிமையாளராக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு டெய்லராக கூட இருக்க முடியாது. சாலையோரத்தில் ஒரு பழம் விற்பவனாக கூட இருக்க முடியாது. சாலையோர வியாபாரியாக கூட இருக்க முடியாது. சாதிதான் காரணம். சுடுகாட்டில் சாதி இருக்கிறது, தேநீர் கடையில் சாதி இருக்கிறது, உணவு விடுதிகளில் சாதி இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் சாதி இருக்கிறது. அதற்கு காரணம், சாதியை கடைபிடிப்பதற்கு காரணம் இன்னும் மனு தர்மம் இங்கே கோலோச்சுவதுதான். இதுதான் அளித்த தீர்ப்பு. பாபு மாசிலாமணி என்பவரும் மறைந்து விட்டார், இதை பங்கேற்றார். அன்றைக்கு நாம் எந்த கருத்தை சொன்னோமோ அதைத்தான் இன்றைக்கும் நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் தளத்தில் எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அன்றைக்கும் நாம் சனாதன எதிர்ப்பைத்தான் முன்னிறுத்தினோம். சாதியம்தான் இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை சுட்டிக்காட்டினோம். அரசமைப்பு சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்தியா 2 இந்தியாவாக இருக்கிறது. எனது மதுரை நாடாளுமன்ற கன்னி பேச்சில் இதைத்தான் குறிப்பிட்டேன். இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. ஊர் தெரு இந்தியாவாகவும் சேரி தெரு இந்தியாவாகவும் இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு கிராமமும் 2 இருக்கிறது. என்னுடைய சொந்த கிராமம் அங்கனூர் என்றால், அங்கனூர் என்பது ஊர் தெருவாகவும் இருக்கிறது, சேரியாகவும் இருக்கிறது. 2 கிராமம் தான். இது எதனால் இருக்கிறது? சனாதனம் இங்கே இன்னும் கோலோச்சுவதால் இருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டம் வந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது பிளாட்டினம் ஜூப்ளி. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் உருவாகி இருக்கிறது. நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. சட்டமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தால் நடைமுறையில் இருக்கிறது. இது போன்றவை இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
ஆனால் சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கோவிலில் நுழைய முடியாது. வெவ்வேறு சுடுகாடுகள், இடுகாடுகள், ஆணவ கொலைகள், இந்த தலங்களில் இன்னும் மனு தர்மமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் அப்படியே இருக்கிறது. இன்னும் சமூக தளம் வரையிலும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. அரசமைப்பு சட்டப்படி சாதி ஒழிந்து விட்டது. சமூகத்தில் யதார்த்தத்தில் சாதி ஒழிந்து விட்டதா? அரசமைப்பு சட்டப்படி எல்லோரும் சமம், சமூகத்தில் அந்த சமத்துவம் காண முடிகிறதா? ஆணும் பெண்ணும் சமம் என்கிற நிலை இருக்கிறதா? சாதிகள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? வருணங்கள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசுகிறது. 75 ஆண்டுகள் ஆகிறது சமத்துவம் இங்கே வந்து. அரசமைப்பு சட்டத்தின்படி 75 ஆண்டுகள் ஆகிறது சாதி ஒழிந்து. அரசமைப்பு சட்டத்தின்படி ஆகவே அரசமைப்பு சட்டம் முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்கிற நிலையிலும் அந்த சட்டம் இருப்பதால் தான் கடந்த கால சமூக ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது என்கிற ஆத்திரம் சனாதன சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டம்தான் சமூக நீதியை பேசுகிறது. இந்த சட்டம்தான் சமத்துவத்தை பேசுகிறது. இந்த சட்டம்தான் மதச்சார்பின்மையை பேசுகிறது. இந்த சட்டம்தான் சமதர்மத்தை பேசுகிறது. இந்த சட்டம்தான் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பேசுகிறது. இதற்கெல்லாம் நேர் எதிரானது சனாதன தர்மம். சகோதரத்துவத்திற்கு எதிரானது சனாதன தர்மம். திருநீறு பூசுறது இல்ல சனாதன தர்மம், பொட்டு வைக்கிறது இல்ல சனாதன தர்மம். அதுவெல்லாம் நாமே உருவாக்கி கொண்ட சடங்குகள். சடங்குகள் வேறு, சனாதன தர்மத்தின் தத்துவம் வேறு. சனாதன தர்மம் என்பது சகோதரத்துவத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சமத்துவத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சுதந்திரத்தை, லிபர்ட்டி, சுதந்திரத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சமூக, அரசியல், பொருளாதார தளங்களில் தரப்படுகிற நீதியை மறுப்பது. நீதியை மறுப்பது அதுதான் சனாதன தர்மம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது நிலையானது என்று வலியுறுத்துவதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை முழுமையாக அடித்து நொறுக்கக்கூடிய கோட்பாட்டை கொண்டதுதான் அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம். அதுதான் பிரியாம்பிள், அதுதான் முகப்புரை. அந்த 10 வரிதான் அம்பேத்கரியம். இதை விரித்து எழுதினால் அதுதான் அம்பேத்கரிசம். நீதி என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, சகோதரத்துவம் என்றால் என்ன, மதச்சார்பின்மை என்றால் என்ன, சமதர்மம் என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தனித்தனியே விவரித்து விரித்து எழுதினால் அதுதான் அம்பேத்கரிசம். அதுதான் கோட்பாடு. அம்பேத்கர் தலித் அரசியல் ஒரு கோட்பாடாகிவிட முடியுமா என்று கருதுகிறார்கள். இல்லை. காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிற ஒரு போராளி அவர், அவ்வளவுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான தத்துவத்தை வழங்கியிருக்கிறார். அந்த தத்துவம் தான் பிரியாம்பிள், இந்த கோட்பாடு தான் பிரியாம்பிள். அதுதான் முகப்புரை. முன்னுரை சொல்றோம்ல, அதுதான் பிரியாம்பிள். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முன்னுரை தான் பிரியாம்பிள். அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? இதை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதே ஒரு பெரிய சவால். இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். என்ன மேம்போக்கா பார்த்தா, அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னார்,
அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்புறார் மோடி. அவர் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார்? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் அதன் மூலமா சட்டத்தினுடைய வலிமையை நீர்த்து போக செய்தது. டைலூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ். 370 வந்து ரிப்பீல் பண்றாங்க. இது அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. இது ஜம்மு காஷ்மீர், அதுக்கு இருந்த சிறப்பு தகுதி, அதை உடைச்சி யூனியன் பிரதேசங்களா கொண்டு வந்தாங்க. CAA ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இது அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. வேற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தா உங்களுக்கு குடியுரிமை தருவோம், இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஏராளமான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப EWS ஒன்று கொண்டு வந்தாங்க, அது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதார அளவுகோல் கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனா இவங்க அந்த அளவுகோலை கொண்டு வராங்க. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு பொருந்தும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. சோசியலி எஜுகேஷனா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூக பிரிவினர். அது யாரு? பேக்வர்ட் கிளாஸஸ். யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸஸ்? SCயும் பேக்வர்ட் கிளாஸ் தான், ஏன்னா சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட். OBCயும் பேக்வர்ட் கிளாஸ் தான், STயும் பேக்வர்ட் கிளாஸ் தான். இதுல SC STயை தனித்து பிரித்து சொல்லுவதற்காகத்தான் மற்றவங்களை OBCன்னு சொல்றாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எக்ஸப்ட் SC ST அப்படின்னு அர்த்தம். அப்ப SC STனாலும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம். அதனால தான் மற்றவங்களை OBCன்னு சொல்றாங்க. இவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு தருவது சமூக ரீதியாக யார் பின்தங்கியவர்கள்? சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்கள். நீ இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த தொழிலை செய்யக்கூடாது, இந்த வருமானத்தை நீ பெறக்கூடாது, உனக்கு வருமான வரம்பு என்பதே கிடையாது, உன்னுடைய உழைப்புக்கு ஊதியம்ங்கிற நிர்ணயமே கிடையாது, நீ இந்த உடை உடுத்தக்கூடாது, இந்த நகைநணி அணியக்கூடாது, இந்த உணவை உண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சோசியலி டிப்ரெஸ்ட், சப்ரஸ்ட். அதனால பேக்வர்ட். எஜுகேஷனலி கல்வி மறுக்கப்பட்டதனால் தான் இவன் எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருக்கிறான். கல்வி மறுக்கப்பட்டது யார் யாரு? SC ST மட்டும் இல்லை, ஆண்ட பரம்பரையும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். பெண்கள் அனைவருமே கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தும். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். ஆனா மோடி அரசு, நீ என்ன வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுவேன்? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள், சட்டம் கொண்டு வந்தார்கள். இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள். இன்னொன்னு என்னன்னா, த்ரூ ஜுடிஷியரி, நீதிமன்றங்களின் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு தவறான இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அதாவது அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், கடல். அதுல ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்ல முடியும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை விவரத்தை சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை கொண்டு வந்து அங்கே அமர வைத்து இவர்கள் விரும்புவதை போல புதிய விளக்கங்களை தந்து அரசமைப்பு சட்டத்தின் தன்மையை, அதனுடைய தொலைநோக்கு பார்வையை நீர்த்து போக செய்கிறார்கள். இதுவும் ஒரு ஆபத்து. நேரடியா அரசமைப்பு சட்டத்தை தூக்கி போடுன்னு சொல்றவன் இருக்கிறான் பிஜேபியில. கர்நாடகாவில் ஒருத்தன் பேசினான், ஒரு MPA பேசினான், நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி அறிவோம் அப்படின்னு சொன்னான். காசியில ஒரு குழு அறிவிச்சது, சங்கராச்சாரியார் பெயரில் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அறிவித்தது, அடுத்த முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார், அவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும். அவங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க.
ஒரு டிராஃப்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த தேசிய கொடி இருக்காது, ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட காவி கொடி தான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறைதான் இருக்கும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் இங்கே வாழலாம், ஓட்டு போட உரிமை கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் சட்டத்தில் கொண்டு வந்து அதை அறிவித்து பிரகடனமும் செய்தார்கள். ஆகவே RSS அமைப்பு மட்டுமல்ல, அதனுடைய சங்பரிவார அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகின்றன. அந்த ஒரே நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்தல் அல்லது தூக்கி எறிதல். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப சுருக்கமா நிறைய விவரித்து சொல்ல வேண்டாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அந்த பிரியாம்பில் சொல்லப்பட்ட இந்த எல்லா விவரங்களையும் விட இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் பிரியாம்பிளில ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து அவர் இணைத்த மிக முக்கியமான 2 சொற்கள். மிசா மிசா என்று நாம் அதை கடுமையாக விமர்சிக்கிறோம், அது வேற விஷயம். மிசா காலத்து கொடுமைகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாயின. அதனால் அந்த அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வரலாறு ஒரு புறம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அவர் செய்த பல நன்மைகளும் 20 அம்ச திட்டம் பலராலும் வரவேற்கப்பட்ட திட்டங்கள். இந்த மிசா காலத்துல 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் புரோகிராம், அது சாதாரண மக்கள் அனைவருமே வரவேற்று பாராட்டியது உண்டு. அரசியல் தலைவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள், அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள், கொடுமையான வதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்கிற விமர்சனம் உண்டு. ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து 20 அம்ச திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் என்கிற பாராட்டும் அவருக்கு உண்டு. அதிலே யாரும் கவனிக்கப்படாத ஒன்று, யாரும் சுட்டிக்காட்டாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம். அது என்னவென்றால், அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே அவர் திருத்தம் கொண்டு வந்து இணைத்த மிக முக்கியமான சொற்கள் 3 சொற்களில் 2 சொற்கள், ஒன்று சோசலிஸ்ட், இன்னொன்று செக்யூலரிசம். ஏற்கனவே அந்த கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் தான். ஏன் எப்படி அது செக்யூலரிசம்னா, அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த அரசாங்கத்திற்கு அரச மதம் என்றொன்று இருக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை. இலங்கையிலே அரச மதம் புத்த மதம், பாகிஸ்தானிலே அரச மதம் இஸ்லாம் மதம், சீனாவிலே அரச மதம் பௌத்த மதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் ரிலீஜன் உண்டு, இந்தியாவில் மட்டும் ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முழு பொறுப்பு, முழு காரணம். லாஜிக் படி பார்த்தால் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் மதம் இருக்கக்கூடாது? சரியான கேள்வி. அப்படி என்றால் ஏன் இந்தியாவில் இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க கூடாது? சரி, பாகிஸ்தானிலே முஸ்லாம் மதம் அரச மதம் என்றால், இலங்கையிலே பௌத்த மதம் அரச மதம் என்றால், சீனாவிலே பௌத்தம் அரச மதம் என்றால், இந்தியாவிலே ஏன் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது? இருக்கலாம், இருக்க வேண்டும். உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற போது இருப்பதில் என்ன தவறு? இது பொத்தாம்பொதுவாக மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் உலகத்திலேயே ஒரு அரசமைப்பு சட்டம் அரச மதம் இல்லாமல் இயற்றப்பட்டது என்றால் அதற்கு முழு பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்தியாவிலே எந்த மதத்தை அரச மதமாக கொண்டு வர முடியும்? பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற இந்து மதம். உள்ளபடியே இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது இங்கே. அப்படி ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு மதமாக இந்து மதம் இல்லை. இஸ்லாம் என்பதற்கு ஒரு நிறுவனர் இருக்கிறார், அதற்கு ஒரு வேத நூல் இருக்கிறது, அதற்கு ஒரு ஒற்றை வடிவ தன்மை இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கு அப்படி இருக்கிறது. யார் அது ஃபவுண்டர் சொல்ல முடியும்?
அதற்கு என்ன வேத நூல் சொல்ல முடியும்? ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் இங்கே ஒரு ஃபவுண்டர், ஒரு உருவாக்கியவர், அதை நிறுவியவர் என்று யாரும் இல்லை. சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, அல்லது இன்றைக்கும் இருக்கிறது. சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது. பௌத்தத்திற்கு ஃபவுண்டர் உண்டு, பகவான் புத்தர். சமணத்திற்கு உண்டு, மகாவீரர். அதற்கெல்லாம் தனியே வேத நூல்கள் இருக்கின்றன. சீக்கியத்திற்கு உண்டு, அதற்கு வேத நூல்கள் இருக்கின்றன. இந்து மதம் என்று ஒன்று இல்லை, ஒரு வடிவமா இல்லை, ஒற்றை தன்மையோடு இல்லை, ஒரு நிறுவனர் இல்லை, அதற்கு ஒரு வேத நூல், பொதுவான நூல் இல்லை. சரி, அப்படியே இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆதிசங்கரர் காலத்திலே 6 மதங்களை ஒன்று சேர்த்து இதுவெல்லாம் இந்து மதம் என்று நாம் அழைக்கலாம் என்று சொல்வதை ஒப்புக்கொண்டால் கூட ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுற காணபத்தியம், சக்தியை கும்பிடுகிற சாக்தம், சூரியனை கும்பிடுகிற சௌரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதம். அப்படி இந்து மதத்தை இங்கே நிலைநாட்டினால், அரச மதமாக அறிவித்தால், இந்த மதங்களில் பின்பற்றப்படக்கூடிய சாதிய பாகுபாடுகள், பாலின பாகுபாடுகள் அரசால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக மாறிவிடும். இந்த மதத்துல இது நடைமுறையில் இருக்கு. உலகத்துல எந்த மதத்திலும் இது கிடையாது. சமத்துவமின்மை என்பது எந்த மதத்திலும் கிடையாது. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது எந்த மதத்திலும் கிடையாது. கிறிஸ்தவமா சகோதரத்துவத்தை பேசுகிறது, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றுதான் அட்ரஸ் பண்ணுவாங்க, சகோதரத்துவத்தை பேசுகிறது. இஸ்லாமா பாய், பாய்னா சகோதரன் அர்த்தம், சகோதரத்துவத்தை பேசுகிறது. பௌத்தம், சமணம் எல்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, அன்பை போதிக்கிறது. ஆனால் இங்கே இந்து மதம் மட்டும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை போதிக்கிறது, வர்ண பாகுபாடுகளை போதிக்கிறது. இந்த மதத்தை எப்படி அரச மதமாக வைக்க முடியும்? ஆகவே அரச மதமாக வைக்கவில்லை. எனவே கான்ஸ்டிடியூஷன் இயல்பாகவே மதசார்பின்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சில சக்திகள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள். RSS வலிமை பெறுகிற ஒரு சூழலும் வரலாம். அப்படி வந்தால் இந்த நாடு என்னாகும் என்கிற கவலை அந்த விசாவை நடைமுறைப்படுத்திய போது இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது தோழர்களே. அமெண்ட்மெண்ட் செய்து, திருத்தம் செய்து, இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு டெஃபினிஷன் பிரியாம்பிள், அப்ப 3 சொற்களால் அதை டிஃபைன் பண்றார். சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதுதான் யூனியன் கவர்மெண்ட். டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த 3 வார்த்தைக்கு இடையில 2 வார்த்தை செருகி 5 வார்த்தையாக மாற்றுகிறார். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். செக்யூலர் மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் சமதர்மம், இந்த 2ம் தான் இன்னைக்கு RSS காரன் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. இந்த 2 சொற்களை நீக்க வேண்டும் என்றுதான் சுப்பிரமணிய சாமி வழக்கே தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்திலே. அண்மையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இதெல்லாம் நீக்க முடியாது. சில நேரங்களில் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள். இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரையறுத்தது. என்ன பேசிக் ஃபேக்டர்? செக்யூலரிசம், அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளுள், அடிப்படை கூறுகளுள் முதன்மையானவை செக்யூலரிசம். புளூரலிசம், பன்மைத்துவம். எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம், எத்தனை கடவுள்களும் இருக்கலாம், எத்தனை மொழிகளும் பேசலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். பன்மைத்துவம், புளூரலிசம். ஃபெடரலிசம், மாநிலங்கள் தனியே அரசுகளை கொண்டிருக்கலாம், டெல்லியிலும் ஒரு அரசு இருக்கலாம், ஒன்றிய அரசு. இவர்களுக்கு இடையிலே ஒரு கூட்டாட்சி தத்துவம் இயங்க வேண்டும். ஃபெடரலிசம். செக்யூலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம், இந்த 3 மிக முக்கியமான கூறுகள், பேசிக் ஃபேக்டர்ஸ். அதற்கடுத்து ஜஸ்டிஸ்,
லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 7 சொற்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்து கட்டி காப்பாற்றி வைத்திருக்கிறது. நாம் பார்க்கிற இன்றைய இந்தியா இந்த 7 தூண்களில் நிறுவப்பட்டவைதான். இந்த 7 தூண்களையும் அடித்து நொறுக்க துடித்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். அதிலே மிக முக்கியமாக இந்திரா காந்தி அம்மையாரால் திணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற 2 சொற்கள் சோசலிஸ்ட், செக்யூலர். இதனால் தான் இந்தியாவுக்கு அவர்களால் பெயரை மாற்ற முடியவில்லை, இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்க முடியவில்லை. ஆகவே அவர்களின் அல்டிமேட் எய்ம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது இல்ல, அடுத்தடுத்து பிஜேபியிலிருந்து பிரதமரை உருவாக்குறது இல்ல, இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும். இந்து ராஷ்டிரா அல்லது இந்துஸ்தான் அல்லது அவர்கள் விரும்புகிற இந்து என்கிற சொற்றொடருடன் கூடிய ஒரு தேசம். இந்த அரசாங்கத்திற்கு ஸ்டேட் ரிலீஜன், மதம், அரச மதம் அறிவித்தாக வேண்டும். இது ரெண்டும் தான் உங்களுடைய நோக்கம். சும்மா எலெக்ஷன் நின்று 2 பேர் யாரு பிரதமர், நம்ம 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு ஆட்சியில் இருந்து சுகபோகமா வாழணுங்கிறதுல RSS காருடைய நோக்கம். சராசரி அரசியல்வாதியாக நீங்க RSS-ஐயும் பிஜேபியும் கருதிவிடக் கூடாது. அவன் மற்றதெல்லாம் வெறும் எலெக்ஷன்ல 10 சீட்டு கிடைச்சா போதும் அல்லது ஆட்சிக்கு வந்தா போதும் நினைக்கிறது வெறும் எலக்டோரல் பர்பஸ், அவ்வளவுதான், தேர்தல் நோக்கம். அவர்களின் நோக்கம் தேர்தலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான், அந்த கோட்பாடுகள் தான் செக்யூலரிசம், சோசலிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம். இதுதான் மிக முக்கியமானவை. இதை திருத்தணும். அதுக்கு இன்னும் அவங்களுக்கு போதிய ஆதரவு நிலை இல்லை. என்னன்னா, ராஜ்யசபான்னு ஒண்ணு இருக்கு இடையில. ராஜ்யசபாவில் அவனுக்கு என்எஃப் நம்பர் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கங்க பிஜேபி அல்லாத கட்சிகளும் ஆட்சிக்கு வராங்க. இப்ப இங்க திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, தெலுங்கானாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ். இங்கெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள் வரும்போது அவங்களுக்கு தனி பெரும்பான்மையோடு எந்த சட்ட மசோதாவும் நிறைவேற்ற முடியாது. இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சம். 2 அவையிலும் உங்களுக்கு அப்ரூவல் வரணும், அதுவும் 2/3 மெஜாரிட்டி வரணும். கான்ஸ்டிடியூஷன்ல கை வைச்சாக்க 3ல் 2 பங்கு ஆதரவு இருக்கணும். ரொம்ப கடினமானது. இந்த மாதிரி சிக்கல் இருப்பதனால் ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அதுக்கு தான் விரும்புறோம். இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநில கட்சியில் இருக்கிறதுனால தானே நம்ம ஆட்சிக்கு வர முடியல. இந்தியா முழுக்க ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இதையெல்லாம் கொண்டு வருவது அவர்களின் அல்டிமேட் எய்ம். அதற்கு தடையாய் இருப்பது கான்ஸ்டிடியூஷன். இதை தூக்கி எறிய வேண்டியதுதான் அவர்களது இறுதி இலக்கு. இதுதான் RSS நோக்கம், இதுதான் சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம், அந்த RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியின் நோக்கம். இதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி புரிந்து கொண்டு போகிற இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார். ஏன் நாம் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம் அல்லது காங்கிரஸ் கட்சியோடு திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்பதற்கு இதிலிருந்து உங்களால் பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் எதை முதன்மையானது என்று நாம் முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியாது. பழைய இந்தியாவை உடைப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை.
ஆனால் பழைய இந்தியாவை உடைத்துவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆயுதத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் தான் அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டம் 100 விழுக்காடு இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தால் சமத்துவ இந்தியா உருவாகிவிடும், சகோதரத்துவ இந்தியா உருவாகி